பாருங்க, சில நேரத்தில் நம்ம நினைக்கலாம், 5 அப்போ 2 மீனை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 5000 புருஷர்கள் பத்னியாக உட்காந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்திரீகள், பிள்ளைகள்லாம் எவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, எவ்வளோ டென்ஷன். ஒன்றுமே ஸ்ட்ரெஸ் ஆகலை, டென்ஷன் ஆகலை. அவ்வளோ பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அதை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணினார். ஸோ இதெல்லாம் நம்ம கேட்குறோம். நம்முடைய வேலைக்குள்ளார போகும்போது நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே நம்முடைய வேலைக்கு செல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னுடைய தகப்பனார் சொல்வார், அவருடைய முதல் வேலைக்கு அவர் செல்லும் பொழுது, அப்போ பார்த்தீங்கன்னா சைக்கிள் தான் இருந்தது. அந்த சைக்கிளை பெடல் பண்ணிட்டு அந்த இன்டர்வியூக்கு போகும் பொழுது ஒவ்வொரு பெடலுக்கும் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு போனாராம். கர்த்தர் வந்து அந்த இடத்துல அந்த மேனேஜர் சொன்னாராம், இந்த வேலையை உனக்கு கொடுக்கணும்னு என் உள்ளத்தில் யாரோ பேசுகிற மாதிரி இருக்குன்னு இந்த வேலையை கொடுத்து, அங்கேருந்து வேலையை கிடச்சி கிளம்போது நல்ல அந்த காலத்தில் செக்கோஸ்லோவேக்கியாவிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட ஜாவா பைக்கு. இப்போ நம்ம ஊரில் ஜாவா பைக் இருக்குல்ல, அது அந்த காலத்தில் இருந்துச்சு. அதை கொடுத்தாங்க. அப்போ நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறது சந்தோஷமாக நம்ம துதிச்சிட்டு போகும்போது கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருகிறார். கர்த்தர் நமக்காக ஆசீர்வாதங்களை தருகிறார். ஹல்லேலூயா.